ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சூப்பர் ரெசிபி தான் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை எல்லாருமே வந்து ஒயிட் ரைஸோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக கியூனுவா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கியூனுவாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட். அதில் வந்து நல்ல அதிகமான ஃபைபரும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு பிளட் சுகரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ இன்றைக்கி நான் 1 கப் ஆஃப் கியூனுவா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து 2 கப் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூனுவாவை வேக வைக்கும்போது நல்ல உதிரியாக வரும். கீ வேணான்னா கூட நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தேவைக்கேற்ப உப்பும் நான் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லாவே வேக வச்சு எடுக்க போகிறேன். இனி நம்ம புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ லெமன் சைஸுக்கு ஒரு கொஞ்சம் புளியை எடுத்துகிட்டு அதில் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம மசாலாக்கான பொருட்களை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோக்கு காரத்துக்கு தேவை ட்ரை சில்லியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் பெருங்காயமும் நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா இனி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கியூனுவா நல்லா வெந்து நல்லா உதிரியாக வந்துருச்சு. புளியோதரைக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து கெட்டு போகாது. இப்போ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்த உடனே உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இதான உடனே உங்களுக்கு கடலைப்பருப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் பீனட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ட்ரை சில்லி, கறி லீஃபும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம அப்போது புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை தூக்கி இப்போது ஊற்றிக்கலாம். இது ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ப சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா பவுடர் பண்ணி அதை இந்த பேஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இது ஒரு ஓரளவுக்கு கொதித்து வந்த உடனே இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது மேலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் இன்னுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே அதில் ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். இப்போது உங்களோட புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இது கெட்டே போகாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் வந்து ரைஸ்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக அந்த மேலே இருக்கிற எண்ணெயை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா சூடாக ஆறுனதுக்கப்புறம் கியூனுவாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது உண்மையிலே கோவிலில் கிடைக்கிற புளியோதரை டேஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ கியூனுவாவும் புளியோதரையோட பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேஸ்ட் தேவையோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.